வணக்கம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது ஒரு ஈஸியாக குழந்தைங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அதை டக்குன்னு நீங்கள் இடியாப்பம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தா போதும், குயிக்காக செஞ்சிடலாம். இந்த குழந்தைங்க நூடுல்ஸு அது இதுன்னு இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் கேட்கும்போது நீங்கள் இந்த இடியாப்பத்தை வச்சு அழகாக முட்டை தான், வேறு எதுவும் இல்லை, போட்டு செஞ்சிட்டிங்கன்னா அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் செஞ்சு காட்டுறேன், பார்ப்போமா? ஒரு 3 ஸ்பூன் நீங்கள் எப்போயும் யூஸ் பண்ணுற தாளிக்கிற எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைஸு ஒரு 4 இடியாப்பத்துக்கு ஒரு முட்டை அளவு சரியாக இருக்கும். அதுக்கு மேலே வேணும்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் முட்டை வேணால் கூடுதல் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சுட்டுருச்சு, முட்டையை ஊற்றுவோம். ரெண்டு ஸ்பூன் நல்ல மிளகு தூள் போட போகிறேன். அதை இப்போ ஒரு ஸ்பூன் போட போகிறேன். அரை ஸ்பூன் ஜீரகம். லைட்டாக இதை பரட்டி விட்டுக்கோங்க, லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இடியாப்பத்தில் உப்பு இருக்கும், அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது நம்ம சேர்த்துக்கணும். அப்புறம் இப்போ இந்த இடியாப்பத்தை பிச்சு பிச்சு போட்டுடணும். இன்னும் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறோம். புது அடுக்களை சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஃபுல்ஃபில்லான ஒரு காலையில் சாப்பாடும் ஆச்சுது. நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் அது சேர்ந்து வரணும் அந்த முட்டை. உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் வேணும்னா கூட முட்டை ஊற்றிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப கொஞ்சம் அந்த மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். குழந்தைங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்காதுன்னா நீங்கள் அதை பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. அது ஜீரகம் அதை மாதிரி ஒரு பாதி போட்டுட்டு அப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு பாதி. அவ்வளோதாங்க, அழகான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நீங்கள் உப்பு வேணும்னா பார்த்துட்டு உங்களுக்கு இடியாப்பத்தில் எப்படி உப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. முட்டை இடியாப்பம் ரெடி. பேச்சுலருக்கும் ஈஸியானது, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி.